வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ஆடிப்பெருக்கு. இந்த மாதத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நாம் பார்க்க போகிற வழிபாடு அதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னென்ன பதிகங்கள்லாம், அதாவது எவ்வளோ பதிவுகள் போட்டிருக்கோம், அதாவது இப்போ படல் தரும் பதிகம்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதி போட்டிருந்தோம். அதில் இப்போ முதல்ல ஒரு 6 months பேக்கில் ஒரு 10 பதிவுகள் கொடுத்துருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் 12லேருந்து ஆரம்பித்து 24 பகுதி வரைக்கும் கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு 4-5 பகுதிகள் தான், அதையும் நான் கொடுத்து முடிச்சிடுறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆடி வெள்ளி செவ்வாய் வழிபாடு என்னென்ன பண்ணணும், ஆடி மாதத்தோட சிறப்புகள் என்ன, அதுக்கப்புறம் ஆடி வெள்ளியில் என்னென்ன வழிபாடு பண்ணலாம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம், அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரி பதிகங்கள் பாடல்கள் பாராயணம் பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம என்னென்ன வழிபாடு செய்யலாம், 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில் என்னென்ன வழிபாடு பண்ணலாம், எல்லாமே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு முக்கியமானது வளர்பிறை பிரதோஷம் வந்திருந்தது, சக்தி வாய்ந்த பிரதோஷம். அது அந்த பதிவும் போட்டிருந்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு ஆடிப்பெருக்கு. ஆமாங்க, ஆடிப்பெருக்குங்கிறது உண்மையிலுமே ஒரு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாடு. ஏன் தெரியுமா? இது முன்னொரு காலத்தில் நீர்நிலைகள் நமக்கு பார்த்திங்கனாக்கா, நீர்நிலைகள் நல்லா இருக்கணும், நீர்நிலைகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு ஒரு வாழ்க்கையில் விவசாயம் தழைக்குங்கிறனால வருடத்தில் ஒரு நாள் ஆடிப்பெருக்கில் பார்த்திங்கனாக்கா, இப்போ காவேரி தண்ணிக்காக வருது, இல்லை வைகை ஆற்று தண்ணி வரணும், நமக்கு ஊர்லேருந்து வெளியிலேருந்து மாநிலங்கள்லேருந்து நமக்கு வருதுன்னா, அன்றைக்கி முதல் நாள் போய் பார்த்தோம்னா எல்லோரும் பூ தூவி காவேரி அன்னையை நம்ம வரவேற்போம். ஸோ நீர்நிலைகளில் கொண்டு போய், நீர்நிலைகள் தான் நம்மளோட வாழ வைக்க ஒரு ஆதாரமே. அப்பேற்பட்ட அந்த ஒரு நீர்நிலைகளுக்கு உண்டான பூஜை வழிபாடு தான் அந்த ஆடிப்பெருக்கு. எப்படி நீர்நிலைகள் தங்குதடையின்றி ஓடிக்கொண்டுகிட்டு இருக்கோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்க்கிற வலிமையும், அதுக்கு உண்டான மார்க்கத்தையும், அதிலேருந்து வெளிப்படக்கூடிய பிரச்சனைலேருந்து வெளிப்படக்கூடிய மார்க்கத்தையும் நமக்கு அருளக்கூடிய ஒரு அற்புத திருநாள் தான் என்னது, இந்த ஆடிப்பெருக்கு. ஆனால் இப்போ மக்கள் அதை அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. ஆடிப்பெருக்கில் தங்க வாங்கினா பெருகும், வெள்ளி வாங்கினா பெருகும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, நாம் நீர்நிலைகளை வழிபாடு பண்ணி, அந்த நீர்நிலைகள் நமக்கு என்றைக்கும் இந்த ஜென்ரேஷனில் இப்போவே நம்ம பாட்டில் வாட்டர் வாங்கிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் வாட்டர் கூட கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. அதனால் இப்போவே நம்ம நீர்நிலைகளுக்கு தேவையான பூஜையும் புனஸ்காரங்களும் பண்ணி அதை நம்ம தக்க வச்சுக்கணும். இதுவும் ஒரு அம்பாள். அதனால தான் எல்லா நீர்களும் பெண்கள் தெய்வமான அம்பாளுக்கு பேரே தான் கொடுத்துருப்பாங்க. கங்கா, யமுனா, காவேரி, பிரம்மபுத்திரா, அந்த மாதிரி எல்லாமே பெண்கள் தான். ஸோ அதனால தான் பெண்கள் தெய்வமாக வழிபாடு பண்ணுறதும் நம்ம தமிழ்நாடு தான். சரி வாங்க, இப்போ இவ்வளவும் பார்த்தாச்சு. ஆடி 18 என்றைக்கு வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது, அதாவது திங்கக்கிழமை வருது. ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இது. சிவபெருமானுக்குரிய நாள். சிவபெருமான் இருக்கிற இடத்துல தான் அம்பாளும் இருக்கிறாங்க. அதனால் அம்பாளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான திருநாள்லே நம்ம சொல்லலாம். ஆடிப்பெருக்கு வழிபாடு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, காலை 9:15 10:20 மணி வரைக்கும் வழிபாடு பண்ணலாம். அப்போ நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்மளால் வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்க இலை போட்டு வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்போது? 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். எப்படி நம்ம வழிபாடு பண்ணணுன்றது நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க, இப்போ நிறைய நமக்கு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் இப்போ திருப்பி அந்த இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். எப்படி நம்ம விளக்கேற்றணும் எல்லாமே நம்ம போட்டுறோம். இப்போ நம்ம இலை போட்டு பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா, சில பேர் சாதம், சாம்பார், வடை, பாயசம் வச்சு செய்வாங்க. சில பேர் 5 வகையான சாதங்கள் செய்வாங்க. அது அவங்க குடும்ப வழக்கப்படி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ வாசல் நல்லா பெருக்கி, நிலவாசல் அழகாக கோலம் போட்டு, மாக்கோலம் விட்டு, கலர் வண்ணம் தூவி, அழகாக மஞ்சள், நிலவாசலுக்கு மஞ்சள்லாம் இட்டு கோலம் போட்டு 2 தீபத்தை அழகாக ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புத திருநாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே சேனல் பார்த்திங்கனாக்கா, நல்ல நாள் வழிபாடு பண்ணுற எல்லா நாட்களும் நம்ம செய்கிறது மாவிளை தோரணம். மாவிளை தோரணம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட்டி அது வாடினா கூட கவலை இல்லை. ஏன்னா 2 பொருளுக்கு தான் அது வாடினாலும் அதோட பலன்களை தரக்கூடியது. ஒன்று
வில்வம், இன்னொன்று மாவிலை. அது வாட 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 துர்சக்திகளை வீட்டிலேருந்து வெளியில் தள்ளி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், கடவுள் இறை சக்தியை வீட்டுக்கு அழைத்து வரும் ஒரு அற்புத வழிபாடு மிக்க ஒரு இலைகள்னால் வில்வ இலைகளும் மாவிலை தோரணம் தான். சரி, எல்லா மாதத்துலேயும் நம்ம சொல்கிறது தமிழ் மாதம்னாவே உப்பு மஞ்சள் நம்ம வாங்கி வைப்போம். அதுவும் ஆடி பெருக்கில் பெருகணும் நினைக்கிறவங்க தங்கம் வெள்ளி இருக்கிறவங்க வாங்குங்க. அப்படி இல்லைனாலும் தங்கம் வெள்ளியை விட ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது அதிக விலை மிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளும் கல் உப்பும் தான். இது கண்டிப்பாக அன்றைக்கி வாங்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க. உங்கள் பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்குது, ஏரிகள் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊர் பக்கங்களுக்கு ஏரிகள் தான். இப்போ அந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் திருச்சி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா காவேரி பக்கம், காவேரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்றைக்கி வழிபாடு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அவ்வளோ நீர்நிலைகளுக்கு நம்ம ஏன்னா அந்த காலத்தில் தொன்று தொட்டு வழிபாடு செய்கிற ஒரு முறை வந்து நீர்நிலைகளுக்கு வழிபாடு. நீர்நிலைகள் இல்லைன்னா நீர் தான் உலகுக்கு ஆதாரமே. அந்த நீரே இல்லைன்னா எதுவுமே தழைக்காது, விவசாயம் தழைக்காது. விவசாயம் தழைக்காதுன்னா நமக்குலாம் எங்கேருந்து உணவுகள் கிடைக்கும்? அப்புறம் நாம் எங்கேருந்து உயிர் வாழுறது? அதனால் இப்போத்துலேருந்தே நம்ம நீர்நிலைகளுக்கு வழிபாடு பண்ணணும். ஸோ கோயிலுக்கு போங்க, விளக்கேற்றுங்க, வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள், நெய் தீபம் விட்டு விளக்கேற்றுங்க. பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு போங்க, அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு 2 தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு சூடம் காமிச்சு நீர்நிலைகளுக்கு சூடம் காமிச்சிட்டு நீங்கள் அன்றைக்கி வழிபாடை முடிச்சுக்கலாம். சரி, எல்லோரும் கேட்குறது ஒரு இந்த நாளில் என்ன நல்லா செய்யலாம், என்ன நல்லா செய்யக்கூடாது. இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த நன்னாளில் எதை செஞ்சாலும் ஒரு கடை தொடங்கலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இல்லை நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான அஸ்திவாரம் தோண்டலாம். எதை செய்தாலும் அது பன்மடங்காக பெருகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். ஏன்னா அதனால தான் இதுக்கு பேரே ஆடி பெருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஆடி 18ன்னு சொல்லுவாங்க, ஆடி 18 விழான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரெக்டாக ஆடி மாதம் தொடங்கி 18வது நாளில் தான் இந்த அற்புதமான வழிபாடு நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து ஆடி பெருக்கில் நம்ம என்ன செஞ்சாலும் அது பன்மடங்காக பெருகும். அதனால தான் இந்த வருடத்தில் ஒரு முறை இருமுறை தாலி மாற்றிக்கொள்வோம். பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பதிவில் வந்து இது போட்டிருந்தோம், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணப்போ மாற்றிக்கலாம். அதை இல்லை எங்களுக்கு நேரம் காலம் அமையலைங்க, அன்றைக்கி பண்ண முடியலன்றவங்க இந்த நன்னாளில் தாலி பெருக்கு போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இதுக்கு பேரே தாலி பெருக்கு வழிபாடுன்னு இருக்குது. இந்த நாள் ஆடி பெருக்கில் தாலி மாற்றுறவங்க நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், தாலி மாற்றுக்கிறதுக்கு வந்து எந்த நாள் கணக்குமே வேணாம். சில நாட்கள் அம்பாலோட திருக்கல்யாணம், ஆடி பெருக்கு, இதிலெல்லாம் பார்த்திங்கனாக்கா வரலட்சுமி நோன்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான எந்த ஒரு விளக்குமே இல்லை. அன்றைக்கெல்லாம் நம்ம செய்ய பன்மடங்காக பெருகும். அதனால் இதுக்கெல்லாம் நாள் கணக்கு அது செவ்வாய்க்கிழமை வந்தாலும் செய்யலாம், தவறில்லை. சில பேருக்கு பெண்களுக்கு ஒரு இது இருக்கும், மாதவிட காலத்தில் என்னங்க பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம், ஆனால் பூஜை ரூமில் பண்ண முடியாது. நல்ல நாள் நம்ம கரெக்டாக இருக்கிறோன்னா பூஜை ரூமில் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பூஜை ரூம் வெளியில் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம், அதுவும் தவறில்லை. நல்ல நேரம் மாற்றிக்கிறதுக்கு தான் அந்த காலையில் 9:15 10:30 கொடுத்துருக்கோம். வழிபாடு செய்கிற அந்த இலை போட்டு பண்ணோம் 12லேருந்து 1:30 மணி. சரி, அது இல்லாமல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நல்ல நாளில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோன்னா வீட்டில் வர்றவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா வீட்டில் வர்றவங்களோட அவங்க அம்சமாகவே அம்பாலும் வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி அவங்கள நம்ம நல்லா உபசரித்து அனுப்பி அவங்க கையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பும்போது அம்பாள் மகிழ்ந்து நம்ம வீட்டிலே தங்கிடுவாங்க. முப்பெரும் தெய்வீரும் நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு ஒரு அற்புதமான திருநாள் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு. இந்த ஆடி பெருக்கு இல்லை ஆடி மாதத்தில் யார் வந்தாலும் அவங்கள வெறுங்கையோடு அனுப்பாமல் நம்மளால் முடிஞ்சது கொடுத்து அனுப்புவோம். நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் நிலைத்து நிற்கும். அதுக்கப்புறம் முக்கியம் எந்த வழிபாடுனாலும் என்ன, கண்டிப்பாக தானம் தர்மம் அது மட்டும்தான் நம்மளை கடைத்தேற்ற ஒரே, நம்மளோட கர்மாவை குறைக்கக்கூடிய கர்மா பிரச்சனைலேருந்து வெளிவரவதுக்கு ஒரே வழி இது வந்து தான தர்மம் தான். நம்மளால் முடிஞ்சது நாமளே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தெருவோரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு புண்ணியமாக போகும். அந்த மாதிரி தான். ஸோ நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு பிற்காலத்தில் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால் இதை செய்யுங்க. அப்புறம் எப்போவுமே வழிபாடு பாராயணம் அபிராமி அந்தாதி தவறாமல் பாராயணம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அம்மன் போற்றிகளும் பாராயணம் பண்ணுங்கள். அதை விட இன்னொரு விஷயம், நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வழிபாட்டில் நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு அப்படியும் கிடைங்க